யார் சொன்னா இதெல்லாம்? இல்ல நான் எங்க பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தேன்? இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இதுல என்னமோ நான் இப்ப புகார் தெரியும், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது. அதனால தவறா தயவு செய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்ற ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிராக மாதிரியும் தயவு செய்து நீங்க சொல்லாதுங்க. நான் என்னோட கருத்தை இப்ப எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதை இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்ல. தயவு செய்து அத மாதிரி கொண்டு போகாதுங்க. எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதான் எனது கருத்து. இதனால நான் தனியா விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்ப அண்ணன் இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள். அதாவது இதையே திருப்பி பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னா ஹிஜாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு. ஹிஜாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன். இன்னைக்கு இந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது, கோயில்ல இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுல எங்களுக்கு 2வது கருத்து இல்லை. மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியரா இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியா அது செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட். சொல்லி இருக்கு. இருங்க, நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. கொஞ்சம் அவரோட கருத்தை நிறைவு செய்யட்டும்பா. நிறைவு செய்யட்டும். நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிராக சொல்லி இருக்கு? நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்பார்க்கு சார். எது சார் ஜாதி அடையாளம்? இல்ல ஒரு நிமிடம் தம்பி, அவங்க சொல்றத கேளுங்க. நான் பேச விட்டுட்டு நீங்க பாருங்க. நிருபர்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும். நீங்க அவர் பேச விடணும். என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்காரு. என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால இருங்க வரேன். இல்ல ஒரு நிமிடம் தம்பி, பேசி முடிக்கட்டும். ஏற்றுக்க முடியாது. அப்புறம் நெத்தியில திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்கு. அது எப்படி பண்ண முடியும்? நீங்க நெத்தி திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும்? அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேரு டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்? சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்குல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேற இருக்கலாம். ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்ட். உங்க ஸ்டாண்ட் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம்.
why you are arguing for one government, one section? எந்த கட்சி ஜாதி கட்சி? இப்ப வந்து விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? இப்ப விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? அத முதல்ல இங்க இல்ல அந்த கலர்ல யார் வச்சுக்கிறாப்பா? அதுக்குதான் கேட்டேன்னா, இவர் வேற சமுதாயம், நான் வேற சமுதாயம். எங்க கையில கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன். இல்ல ஒரு நிமிடம் தம்பி, ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மலிஷியஸ். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல தம்பி, உனக்கு இப்ப நான் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சேன். இது எந்த கட்சி? கட்சி சின்னம்னு சொல்லலப்பா. இல்ல இல்ல கட்சி சின்னம்னு சொல்லல. அல்ல இல்ல அப்படி சொன்ன நீங்க எப்படி இன்ஃபரன்ஸ்க்கு வருவீங்க? அப்படி கட்சி சின்னம்னு சொல்லலையே. இல்ல இல்ல கட்சி இப்ப நாங்க கட்டுற கயிறு என்ன பண்றதுன்னு கேக்குறேன். சரி தம்பிங்களா, போதும். ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா போதும் தம்பி, விட்டுருங்க. வேற யாரான்னு கேளுங்க. கேளுங்கப்பா, வேற யாரான்னு கேளுங்க. அதனால நீங்க ஜாஸ்தி பேச வேண்டாம். வேற யாரான்னு கேளுங்க. அப்படி இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம் தான் அந்த அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி, இந்த இத நாம ரிஜெக்ட் பண்ணணும்னு கேட்கறது மையக்குழு தீர்மானம். ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். மாநில அரசு ஏற்க கூடாதுன்னு சொல்றேன். The state government should reject Justice Chandru's recommendations. அவ்வளவுதான். இது எங்க ஸ்டாண்ட். நீங்க உங்க யூடியூப்ல வந்து என்ன வேணா போடுங்க, அது வந்து இங்க வந்து சர்ச்சையா கூடாது. இவ்வளவு மீடியாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து we should respect their time also. அதாவது பர்சன்டேஜ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும், ஒரு நிமிஷம், பிஜேபி மட்டும் 9 பாராளுமன்ற தொகுதிகளில் 2வது வந்திருக்கோம். கூட்டணி 12 தொகுதிகளில் 2வது வந்திருக்கு. வந்து டோட்டல் மொத்தம் 12 தொகுதிகளில் நாங்கள் 2வது இடம் வந்திருக்கோம். 18.6% எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 80,000 என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு 80 லட்சம் 80 லட்சம். இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. இப்போதைக்கு 80 இடங்கள் 6% ஓட்டு தான் இப்ப குறைஞ்சிருக்கு. இருங்க, நீங்க கேட்டுட்டீங்க. முதலுக்கு பக்கத்துல வந்திருக்கோம் தம்பி, நான் சொல்றேன். இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக 3 ஆண்டுகள்ல 6% ஓட்டு இறங்கி இருக்கா. மீதி 2 வருஷத்துல இன்னும் அதிகமா குறையும். அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு, கரப்ட் செக்ஷன்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு. ஆகவே we are very confident about 2026. அவங்க ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி. நாங்க இப்பதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால பக்கத்துல முதலுக்கு பக்கத்துல கூட வந்திருக்கோம். தென் சென்னையில கூட முதலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கோம் சில தொகுதிகள்ல. அதனால நாங்க வளர்ந்து வருகிறோம்ன்றது நாங்க ஒப்புக்கொள்றோம், மக்களும் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்துல, ஏன்னா மத்தியில ஒண்ணு தமிழகத்துல